இந்த நாளுடைய தியானத்துக்காக நாம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இருந்து அந்த அதிகாரம் முடிவுள்ள வேத பகுதியிலே வாசியை கேளுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ல் இருந்து அந்த அதிகாரம் முடியும். ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவைகளை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் வாசியை கேட்ட இந்த வேத பகுதி இந்த நாளுடைய தியானத்துக்காக விசேஷமாய் 20வது வசனத்தை வாசியை கேட்போம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் இந்த வேத அடிஸ்தானத்தில் இந்த கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு The People of God, Ambassadors of Christ. தெய்வ ஜனம் கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதிகள் அப்படின்னு உள்ள தலைப்பாக இருக்கிற தெய்வ ஜனம் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். இந்த தெய்வ ஜனம் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லப்படும் போது முதலாவது இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள். இன்னைக்குள்ள வேத பகுதிகள் மைண்டளவு வீட்டில் வாசிக்க பாருங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 9, சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1லிருந்து 6, 20லிருந்து 30 பகுதிகள். என்னன்னா இந்த வேத பகுதிகளில் எல்லாமே ஒரு ஸ்தானாதிபதியில் என்னன்னா அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய நபர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கணும் உள்ளது அங்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இனி மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7லிருந்து 13 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளும் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டது. சுவிசேஷ பதியை வாசிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஸ்தானாதிபதி என்றுள்ள தலைப்பு கீழ் நாம் ஆராதிக்கிறதுனால, சிந்திக்கிறதுனால, வேதத்தை தியானிக்கிறதுனால நான் அந்த 2 கொரிந்தியர் 5:20 மையப்படுத்த வேண்டியதான் பாடமாக வாசிக்கப்பட்டது. சுவிசேஷ பகுதியில் பார்க்கும்போது அங்கு 12 சீஷர்களை கர்த்தர் அனுப்பும்போது அவர்களுக்கு கொடுக்கிற அதிகாரங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த வேத பகுதியின் முழுமையும் நாம் வாசித்தால் தெளிவான ஒரு ஸ்தானாதிபதியினுடைய தன்மையை நாம் அங்கு கற்றுக்கொள்ள முடியும். நீ ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுகிறது எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஏதோ ஒரு ஊழியத்தை செய்கிறவர்கள் தான் ஸ்தானாதிபதிகள், அவர்கள் தான் தேவனால் அழைக்கப்பட்ட அப்படியெல்லாம், அதாவது ஏதோ ஒரு சிந்தனை வைத்திருக்கிறோம். இங்க கொடுக்கிற தலைப்பினது The People of God, Ambassadors of Christ. அதாவது தெய்வ ஜனம் தேவன் கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதிகள். இல்லைங்க, ஸ்தானாதிபதினா தூதரகம் ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். அதாவது அம்பாசிடர்ஸ் நம்முடைய இந்தியாவில் இருந்து ஸ்தானாதிபதிகளை இல்லை அம்பாசிடர்ஸை நம் பக்கத்து மற்ற நாடுகளில் அனுப்பியிருப்போம். அவர்களை தூதர்கள் நாட்டினுடைய தூதரகத்தில் அவர்கள் வேலை செய்வார்கள். அவரை தூதர்கள் என்று சொல்வார்கள். த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அந்த பொறுப்பில் இருக்கிற ஆளுக்கு பேர் தான் அம்பாசிடர். அப்போ இந்த அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுகிற அந்த அனுபவம் ஒரு ஆளுக்குள்ள உருவாக வேண்டும் என்றால் அதில் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பிரதானம். அநேக எதையுமே எல்லாம் பைபிளுடைய அடிஸ்தானம் இல்லாத இந்த பூமியில இருக்கிற சகலமும் ஒரு வகையான மாய தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி இதுதான் கிறிஸ்தவம் என்று நினைக்க வைக்கிறது. இந்த கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னாலே ஒரு காரியம் புரிய வேண்டும்.
அதாவது ஸ்தானாதிபதி அப்படின்றுள்ள அந்த பதம் வந்த வேளையிலே ஒரு காரியம் புரிகிறது. ஒரு நாட்டினுடைய பிரஜை இன்னொரு நாட்டுல போய் வாசம் பண்ணுகிறது. அப்ப தெய்வ ஜனமாகிய நாம் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் அல்ல, நாம் பரலோக நாட்டினுடைய பிரஜைகளாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். அதாவது தெய்வ ஜனம், அதாவது the people of God. people of God சொன்ன உடனே நான் சர்ச்சுக்கு போறதுனால people of God, நான் காணிக்கை கொடுக்கறதுனால நான் people of God, நான் ஆராதனை நடத்துறதுனால people of God, நான் பிரசங்கம் பண்ணதுனால people of God, நாம் கேசட் போட்ட ஊழியக்காரனா இருக்கிறதுனால நான் people of God. தயவு செய்து இந்த சிந்தனைகளை வேத அடிஸ்தானத்துல மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நீ சர்ச்சுக்கு போறதுனாலயோ, நீ கேசக்கு போட்டு பிரசங்கம் பண்றதுனாலயோ, நீ சபையில பெரிய ஊழியக்காரன் இல்லை நாட்டுல பெரிய ஊழியக்காரன் டிவி பிரசங்கினாலேயோ, இல்லை இங்க வாட்ஸ்அப் பிரசங்கத்தினாலேயோ நம்ம யாருமே தெய்வ ஜனம் ஆக முடியாது. ஏன்னா தெய்வ ஜனம் இல்லை தெய்வ பிள்ளைகள், the people of God, the children of God, ரெண்டு வேர்டும் ஈக்குவல் தான். நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீ தேவனுடைய ஜனமா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய கூட்டம் தான் ஜனம். அதனால the people of God வரும்போது ஒரு பிள்ளை, ரெண்டு பிள்ளை, நாலு பிள்ளை, அஞ்சு பிள்ளைகள். முதலாவது அந்த people of God உள்ள வேர்டுல முதல்ல you become a child of God. நீ கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக வேண்டும். தேவனுடைய பிள்ளையாகாத ஒருவன் நிச்சயமாக ஒரு அம்பாசிடரா மாறவே முடியாது. as per the Bible, வேதத்தின் அடிஸ்தானத்துல இதெல்லாம் சொல்லுகிறேன், என்னுடைய இஷ்டத்துல அல்ல. வேதத்துல ஒருவன் ஒரு அம்பாசிடர் ஆகணும் அப்படின்னா முதல் படி தேவனுடைய பிள்ளை. இந்த பிள்ளைன்னு சொல்லக்கூடிய உரிமை அதுதான் அவனுக்கு எதெல்லாம் உருவாக்கும், சிட்டிசன்ஷிப்பை உருவாக்கும். அதாவது சுதந்திரவாளியாய் அவனுடைய சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை உருவாக்குகிறது எது, அந்த பிள்ளை. இன்னாருடைய பிள்ளை, இந்த பிள்ளைன்னு சொல்லும் போது இல்லைங்க இந்த ஜனம் கிறிஸ்தவ ஜனம் அப்படின்னு சொன்னா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப அவர்கள் எங்க பரலோக ராஜ்யத்தின் சிட்டிசன் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அந்த சிட்டிசன்ஷிப் ஒரு ஆளுக்கு இல்லாத நான் ஓடி வந்துகிட்டு ஒரு அம்பாசிடரா போனா என்ன சம்பவிக்கும் உள்ளது உங்களுக்கு தெரியணும். அதான் சம்பவிக்கும். சில தூதரகங்கள்ல வேலை செய்கிறவர்கள் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினாலே தூக்கில ஏற்றப்படுகிறது, இல்லை கொல்லப்படுகிறது, இல்லைன்னு சொன்ன அனுப்பப்பட்ட நாட்டினாலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டு கொலை கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜையாய் அந்த நாட்டுக்கு இந்த நாட்டினுடைய காரியங்களை சொல்வதற்காய் கடந்து போனாலும் அங்கு போய் என்ன செய்வார்கள் என்றால் சில டபுள் ரோல் அடிப்பாங்க. அந்த டபுள் ரோல் அடிக்கிற நபர்கள் திடீர்னு சொல்லி ஆபத்துல வந்து முடிவார்கள். அதே தான் இந்த நாட்களிலேயும் இந்த டபுள் ரோல் பண்ணுகிற டபுள் வேஷம் போடுகிற கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து நிறைந்து இருக்கிறது என்பதை இந்த நாட்கள் நமக்கு வெளிப்படுத்தியும் நாம் இதை இன்னும் உணராத ஒரு நிலைமையில் இருக்கிறோம். முதலாவது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம். யார் தேவனுடைய பிள்ளை இல்லை தெய்வ ஜனம்? அந்த தெய்வ ஜனம் யார் அப்படின்னு பார்த்தா தெய்வ ஜனத்துல 3 தன்மைகள் இருக்கும்னு சொல்லி நான் வேதத்துல பார்த்தேன். அந்த தெய்வ ஜனம் முதலாவது சிட்டிசன்ஷிப் பாராக்கு முன்னாடியே நீ தெய்வ ஜனமாக வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னு சொன்னா தெய்வ ஜனமா இருந்தால்தான் நீ அம்பாசிடரா மாற முடியும். யார் தெய்வ ஜனம் அப்படின்னு கேட்டா வேதத்துல தெளிவாய் எபிரேயர் 5:9 வாசிங்க. 5:9 எபிரேயர்ல 5:9 நாம் பூரணரான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டவர்கள். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நல்லா புரியணும். மெல்கிசேதேக்கின் முறைமை, அந்த முறைமைகள் நான் சொல்லல. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தேவன் நாமும் என்ன செய்யப்பட்டவர்கள், தரிக்கப்பட்டவர்கள். அதாவது எல்லாரும் தெய்வ பிள்ளைகள் அல்ல.
நீ சர்ச்சில் பேர் வச்சதுனால தெய்வ பிள்ளை அல்ல. உன்னை சர்ச் ரெக்கார்ட்ல இருந்தா உனக்கு பேர் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. அப்ப முறைமையின்படி, எந்த முறைமையின்படி? மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேவனுடைய நாமம் தரித்திருக்க வேண்டும். அப்ப இன்னொரு திரும்ப வாசியத 5:9. தான் பூரணரான பின்பு, முதல்ல அதுலயும் பார்க்கணும். ஆண்டவர் நினைக்கிறார் தான் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணம். அப்ப இதுல இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்? நித்திய ரட்சிப்புல பங்குள்ளவர்களையும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களையும் மெல்கிசதேக்கின் முறைமையை கை கொள்ளுகிறவர்களையும் ஆண்டவர் தம் ஜனமாய் பார்க்கிறார். எல்லாரையும் தம் ஜனங்கள் அல்ல. நாங்க அந்த சர்ச்சில் மும்பரு, இந்த சர்ச்சில் மும்பரு, அந்த பாசுக பின்னாடி இந்த எல்லாருமே அப்படி போறவங்களே அல்ல. வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிற காரியம், தெய்வ ஜனம் சொல்ற யாரு? நித்திய ரட்சிப்புல பங்குள்ளவர்களாகி மெல்கிசதேக்கின் முறைமையின்படி இந்த பூமியில வாழ்ந்து, அந்த முறைமைகள் என்னது? தசம பாகம் கொடுத்தல் நிறைய இருக்கும். அங்க போன உடனே காணிக்க கேட்கிறான்னு சொல்லிடாத. நான் அது போகல. மெல்கிசதேக்கின் முறைமைகள் என்ன? ஆசாரியத்துவம். அப்ப இந்த முறைமைகளின்படி என்ன செய்கிறவர்கள்? அவர்கள் தங்களுடைய நெற்றியின் மேல் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்க வேண்டும். நித்தியத்துல பங்காளிகளாய் சேர்ந்து பூமியில மெல்கிசதேக்கின் முறைமையின்படி வாழ்ந்து அந்த நெற்றியிலே அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் நீ தெய்வ பிள்ளை, இல்லை தெய்வ ஜனம். இன்னைக்கு நாங்க கேசட் போடுறதுனால தெய்வ ஜனமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. நீ ஒரு சங்கத்துக்கு ஆளே தவிர தேவனுடைய ஆளு கிடையாது. உன் நெற்றியில தேவனுடைய நாமம் இருக்கும். அது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி உனக்கு வரலாம். ஒன்னு யோசித்து பாரு. உன் பிள்ளை, அதாவது என் அப்பா பேரு ராஜையா. அன்னைக்கு ஒரு காலத்துல நான் ரோட்ல போகும்போது சொல்லது கேட்டிருக்கிறேன். அப்பன் அப்படியே உரிச்சு வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னது? என் முகத்தை பார்க்கல, என் தகப்பனுடைய தோற்றத்தினுடைய அந்த முழு தன்மையும் அங்க வெளிப்படுகிறது போல, நாம் தேவ பிள்ளைகளா இருந்தா தேவனுடைய தோற்றம் முழுமையும் ஏன் நெற்றியில எழுதப்பட்டிருக்கும். இந்த நெற்றியில பேர் எழுதப்படாத ஒருவன் தேவ ஜனமாக முடியாது. தெய்வ ஜனம் இல்லாத ஒருத்தன் தேவனுடைய அம்பாசிடர், அதாவது ஸ்தானாதிபதி ஆக முடியாது. சும்மா நாங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது இல்லை இது. அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்து பிழைக்க வருகிறவனுக்கு அந்த வேலையை செய்தா போதும், பிழைப்ப நடத்தினா போதும், ஓடி போயிடலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. அவன் நாமம், அது தேவனுடைய நாமம் நம்முடைய நெற்றியின் மேல என்ன செய்யப்பட வேண்டியதா இருக்கிறது? தரிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை, எழுதப்பட வேண்டிய ஒரு நிலைமை கட்டாயம் இருக்கிறது. அந்த நிலைமை இல்லாதவர்களுக்கு அது மிகவும் கடினமான ஒரு சம்பவமா இருக்கு. இன்னும் தொடர்ந்து நான் வாசிக்கிற நேரத்துல அது மாத்திரம் போதுமா? போதாது. 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 23ஆவது வசனம். சாரி, பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், பரலோகத்துல பேர் எழுதி இருக்கிற முதல் பேரானவரின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும். நல்லா புரியணும். அதாவது தெய்வ ஜனம் யாரா இருக்காங்க? பரலோகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கிற முதற்பேனானவரின் சங்கமாகிய சபையினிடத்திற்கும். பரலோகத்துல யாருடைய பேர் முதல் எழுதப்பட்டிருக்கும்? ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல முதல் பேர் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த பேருக்கு சங்கத்துல உனக்கு பேரு இருக்கணும். பரலோகத்துல பேர் எழுதணும். எங்க டயஸ்ல பேர் இருக்கலாம், இல்ல எங்க சபையில பேர் இருக்கலாம், இல்ல எங்களுக்கு குரூப்ல பேர் இருக்கலாம். நீ குரூப்லயே சபையில இல்ல. முதலாவது தெய்வ ஜனம் சொல்றவனுடைய பேரு எங்க எழுதப்படணும்? முதலாவது நெற்றியில, அவனவன் நெற்றியில இருக்கணும். அதான் ஒரு ஊழியக்காரன முகத்தை பார்த்த உடனே இவன் ஊழியக்காரனா இல்லையான்னு சொல்லலாம். அடுத்தது அவனை ஊழியக்காரன் சொல்லணும்னா ரெண்டாவது காரியம் அவனுடைய கேரக்டர். முதலாவது முகம், ரெண்டாவது கேரக்டர், தோற்றம், ரெண்டாவது குணம்.
மூணாவது அவனுடைய அறிவு. இந்த 3 காரியம் இருந்தால் தான் அவன் ஊழியக்காரன் ஆக முடியும். இன்னைக்கு பணம் கொளுத்தா முகத்துல கலை இருக்கும், கொஞ்சம் அறிவு இருந்தாலும் கலை இருக்கும், அதிகாரம் இருந்தாலும் கலை இருக்கும். அதை வச்சு அவனை ஊழியக்காரன் சொல்லவே முடியாது. ஒரு ஊழியக்காரன் இல்லைன்னு சொன்னா தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளை அப்படின்னு வரும்போது அவர்கள்ட்ட இருக்கிறது முதலாவது தன்மை என்னன்னு பாருங்க. தேவனுடைய நாமம் அவர்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கணும். அதுக்கு அவர்கள் என்ன செய்திருக்கணும்? அவர்கள் நித்திய ரட்சிப்பை பெற்றிருக்கணும். மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி தேவனுடைய காரியங்களை பங்கெடுத்திருக்கணும். அடுத்தது அவங்க செய்ய வேண்டிய காரியம் சொல்றது எதுவா இருக்கிறது? அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கு. அந்த எபிரேயர் 5:9 அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்க வேணும். மெல்கிசேதேக் நாமம் தரிக்கப்படணும். 2வது பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும். 3வது இதோட முடிஞ்சுதா ஒரு தெய்வ பிள்ளையுடைய வேலை? முடியவே இல்லை. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. அஞ்சியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட்ட ஆகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற 3 காரியம். தெய்வ ஜனம் எப்படி இருப்பாங்க? நெற்றியில பேர் எழுதப்பட்டிருக்கணும். தெய்வ ஜனம் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். தெய்வ ஜனம் எப்படி இருப்பார்கள்? வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தர்களாய் இருப்பார்கள். இந்த 3 தன்மை இல்லாத ஒருவனை போய் இவன் ஆண்டோடைய பிள்ளை அப்படின்னா அது மிகவும் வேதனையான ஒரு காரியம். ஆண்டோடைய பிள்ளைக்கு தான் அம்பாசிடர் சொல்லக்கூடிய நிலைமையே உண்டாகும். முதலாவது அம்பாசிடர் சொல்லி ஊழியம் செய்யும் சொன்னா போதாது. நீ ஊழியத்தை வாராக்கு முன்னாடி, ஊழியக்காரனா இருக்கும் முன்னாடி, இல்ல நீ விசுவாசி ஆகும் முன்னாடி இன்னும் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய தப்பா நினைச்சிட்டே இருக்கிறாங்க. பரலோகத்துக்கு போயிடலாம், காணிக்க கொடுத்து பரலோகத்துக்கு போகலாம், கட்டடம் கட்டி பரலோகத்துக்கு போகலாம். தயவு செய்து இந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றுங்க. வேதத்தை தெளிவா புரிந்து கொள்ளுங்க. வேதத்துல என்ன சொல்லி இருக்கு? ஒரு மனிதன் தேவ ராஜ்யத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால முதலாவது அவன் பேர் நெற்றியில எழுதப்படும். அது இந்த காலத்துல ஏன்னா நீங்க தெளிவா வாசித்தால் எசேக்கியேலுடைய புஸ்தகம் 9:4 வாசித்து பாருங்க. அங்க ஒரு காரியம் இருக்கும். கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுது மனுஷரின் நெற்றியில அடையாளம் போடு. அப்ப நெற்றியில ஒரு அடையாளம் அங்க வந்துருச்சு. இல்ல வேற ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்துக்கு தான் இப்ப எல்லாரும் ஆயத்தமாகுது. கவர்மெண்ட் ஆயத்தமாகுது. நீ நான் எல்லாருமே அதுக்குதான். ஏன்னா இந்த பயங்கரம், இந்த அடையாளம் முதலாவது நீ தெய்வ பிள்ளைன்னு சொன்னால முதல் அடையாளங்களை நீ சரி பண்ணாம நாம் தெய்வ பிள்ளைகள் சொல்லிக்கிட்டு நான் சர்ச்சில் ஊழியக்காரனா இருக்கேன், இல்ல நான் பாஸ்டரா இருக்கேன், நான் பிரசிடண்டா இருக்கேன், நான் பிஷப்பா இருக்கேன், இதுல எல்லாம் அர்த்தமே கிடையாது. நீ எந்த பிரசிடண்டா இருக்கலாம், எந்த பாஸ்டரா இருக்கலாம், நீ எந்த பிஷப்பா இருக்கலாம், எந்த போப்பாண்டவரா இருக்கலாம். பட் அக்கார்டிங் டு த பைபிள், வேதத்தின் அடிஸ்தானத்துல தான் இந்த பரலோக ராஜ்யம் தன்னுடைய அம்பாசிடரா நீ இந்த பூமியில இருக்கிறேன்னு சொன்னா, தேவனுடைய சானாதிபதியா இந்த பூமியில நீ வாழுகிறான்னு சொன்னா, உன் வாழ்க்கையினுடைய அடிஸ்தானம் புரிந்திருக்கணும். உன் நெற்றி ஆமென் தேவ நாமம் தரிக்கப்பட்டிருக்கா, முத்திரை போடப்பட்டிருக்கிறேனா. 2வது என் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கா. 3வது நான் பார்க்க வேண்டிய வெண்வஸ்திரம் தரித்தல். வெண்வஸ்திரம் சொன்னா என்ன? கரைபடாத அனுபவம், குறை இல்லாத அனுபவம். வெண்வஸ்திரம் சொல்றது அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அநேகருக்கு இந்த நிலைமைகள். அதனால இந்த நிலைமைக்குள் வந்த ஒரு நபரை தான் ஆண்டவர் ஸ்தானாதிபதியாக இல்லைங்கன்னா அம்பாசிடராய் மாற்றுவாரே தவிர எனக்கு பிடிஓ இல்ல டிடிஓ இல்ல ரெவரண்டோ இல்ல டாக்டரோ ஆனதுனால ஐ எம் நாட் த அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் ஆன் திஸ் எர்த். நான் இந்த ரெவரண்ட் பட்டத்தையோ டிடி பட்டத்தையோ இல்ல இங்க பின்ன போப்பாண்டவர் பட்டத்தையோ பூமியில வச்சிருக்கிறேன். therefore I am the ambassador of Christ அப்படின்னு சொன்னா, according to the Bible it is not at all applicable to anyone. அது நிச்சயமா வராது. ஏன் சொன்னா நான் இந்த தகுதியை ஒண்ணு பார்த்தேன். இது பேசிக், இது அடிஸ்தானம். நீ பிள்ளையாக கூடிய அந்த அடிஸ்தான தன்மைகள், அந்த தன்மைகளின் குணத்தையும் படிக்கணும்னு சொன்னா அந்த தன்மையில பாரு இன்னும் ஒரு காரியம் கூட இருக்கு.
how you will be selected. You are selected by the diocese, you are selected by the group of people, denomination. நீ denominationனாலே diocese-னாலே select பண்ணப்பட்ட எந்த ஒரு நபரும் they are not the ambassador of Christ. They are ambassador of for their own organization or any denomination. That's all. அவ்வளவுதான் ஆகுமே தவிர நீ தேவனுடைய அம்பாசிடரா இருக்கணும் சொன்னா நிறைய வேதத்தினுடைய ஆழத்துக்குள்ள போனாதான் அந்த புரியும். Do I am the ambassador of Christ or the ambassador of some denomination? இன்னைக்கு டினாமினேஷனுக்கு வேண்டி வேலை செய்யறோமே தவிர தேவனுக்கு வேண்டி வேலை செய்யல. ஏன்னா அதனுடைய தகுதியை குறித்து படித்தேன். அந்த தகுதி என்ன தெரியுமா? அந்த செலக்ஷன், how God will select you. தேவன் எப்படி உன்னை தெரிந்தெடுப்பார் சொன்னா அவர் தெரிந்தெடுக்க 3 தன்மைகள் இருக்கணும். முதலாவது நாலேஜ், இரண்டாவது விஸ்டம், மூணாவது கேரக்டர். அதாவது ஒரு ஊழியம் அப்படின்னு வந்தாலே அறிவுல சிறந்திருக்கணும். என்ன அறிவுல? வேத அறிவுலையும் அல்ல எல்லா அறிவுலையும் அந்த நாலேஜ் அறிவு அக்காமுலேட் பண்ணப்பட்ட ஒரு நபரா இருக்கணும். இந்த செலக்ஷன் சும்மா நடக்காது. அநேகர் என்ன செய்ய, சும்மா ஆண்டவர் செலக்ட் பண்ணுவார். அது இல்லைன்னு உள்ளதை நீங்க புரிந்து கொள்ளும்படியாய் தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால் அந்த செலக்ஷன் எப்படி நடக்கும் அங்க அழகா இருக்கும். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும். அநேகரை நீதிக்குள் உட்படுத்த நல்லா புரியணும். தான் மாத்திரமல்ல நீதி உள்ளவன், மற்றவர்களை நீதிக்குள்ளே கொண்டு வருகிறவர்களோ என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆனா இன்னைக்கு பிரகாசம் எப்ப? ஆளு கூட்டத்தை கண்டா பிரகாசம், ஆளு கூட்டம் இல்லைன்னு பிரகாசம் இல்ல. நான் டிவி ஆன் பண்ணி பிரகாசம், தனி பிரகாசம் ஒன்னும் உருவாகாது இல்ல. அதாவது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அங்க செலக்ஷனுக்கு பேசிக் திங்ஸ் தான் நான் சொன்னேன். ஒரு ஆளை ஆண்டவர் எப்ப தெரிந்தெடுப்பார் அப்படின்னு சொன்னா, நீ முதலாவது ஆண்டவருடைய பிள்ளை ஆகிற அந்த 3 தன்மை, நெற்றியில பேர் இருக்கணும், ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும், பரிசுத்தம் மாசடையாத, அதாவது ஒரு நாள் இருந்து அடுத்த நாள் கரைபடக்கூடாது. வெண்வஸ்திரம் சொல்றது எந்த இடத்திலையும் கரைகள் வராத ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள நபரை தான் தேவன் தம் பிள்ளையாகவோ தன் ஜனமாகவோ வைத்துக் கொள்வார். அப்படி தேவன் தம் ஜனமாய் வைத்துக் கொண்ட பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள் என்றால், அவர்கள் தெரிந்தெடுக்க எப்பவுமே இப்ப இந்தியாவில எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாரையும் ஒண்ணு அடுத்த நாட்டுக்கு என்னது அம்பாசிடர் அனுப்ப மாட்டோம். நம்ம அந்த தகுதியில தான் அனுப்புவோம். அந்த தகுதிக்காக செலக்ஷன் நடக்கும். அந்த வேத பிரகாரம் உள்ள செலக்ஷனுக்கு தகுதின்னு சொல்றது நாலேஜ், விஸ்டம் அண்ட் கேரக்டர். அதுதான், அதாவது அறிவு, ஞானம், அதாவது குணநலம், பழக்க வழக்கங்கள். இந்த பேசிக் இல்லாம ஒருத்தனும் அம்பாசிடரா செலக்ட் பண்ண மாட்டாங்க. அறிவு எதன் மேல் உள்ள? முதல் அறிவு தெய்வத்தை குறித்தும் வேதத்தை குறித்தும் அறிவு. இரண்டாவது பொது அறிவு. எல்லாமே வேணும். இன்னைக்கு பூமியில நடக்கிற அநேக காரியங்களை புரிந்து கொள்ள அநேக ஊழியர்களுக்கும் புரியல, விசுவாசிக்கும் புரியல. ஏன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னும் விசுவாசி என்ன நினைக்கிறான் தெரியுமா? இன்னும் நான் விசுவாசம், இன்னும் அந்த நான் பிரசங்கம் பண்ண போலாம், இன்னும் ஆலயத்து போலாம், இன்னும் போக முடியுமான்னு உள்ளது என்ன பொறுத்த அளவுல இட்ஸ் வெரி ஹார்ட். அது நடக்கும்னு நான் நம்பவே இல்லை. ஏன்னு சொன்ன ஏதாவது ஒரு வகையில எல்லா நாளும் அடைக்கிறவன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் முழு அடைக்கும். எல்லாம் அடைப்பான், ஆனா ஞாயிற்றுக்கிழமை அடைப்பான். ஏன்? அவன் அதுதான் செய்வான். அவன் அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு பிரதிபிம்பம் இந்த நாளில பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறதை இன்னும் விசுவாசிகள் உணரல. ஏன்னா அந்த விசுவாசிகள் இன்னும் ஒரு தவறான ஒரு கருத்துல இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். இந்த விசுவாசிகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? இவங்க யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. எல்லாம் நினைக்கிறாங்க, நான் பரலோகத்துக்கு போவேன், நான் பரலோகத்துக்கு போவேன், காணிக்கையினாலேயும் உன்னுடைய நடத்தையினாலேயும் ஒன்னும் போக முடியாது. அதுக்கு ஆதாரம் தாரு. நான் சும்மா பேசுற ஆள் இல்ல. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வா, 39, 40 வாசி. நீ போக முடியுமா போக முடியாதான்னு உள்ளது அங்க யோசி. இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நன்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கு முன்னதாக
நியமித்திருந்தார். அப்ப இந்த இடத்துல நல்லா தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஏன்? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணமாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றையும் தேவன் நமக்கு முன் நியமித்திருக்கிறார். அந்த விசேஷித்த நன்மையானது எதுன்றதா நான் சொன்னேன். அதுதான் வெண்வஸ்திரம், அதுதான் நெற்றியில பேர் எழுதப்படுதல், அதுதான் ஜீவ புஸ்தகத்துல. இந்த மூணையும் மறந்து இந்த வேதத்தை தெளிவா புரியணும். இந்த மூணையும் மறந்துட்டாக்க இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள்? இவைகளை மறந்துட்டு பாக்கி காரியங்கள், நான் பிரசங்கம் பண்ணிட்டேன் இத்தனை மணி நேரம், நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், நான் இத்தனை மணியம் ஊழியம் செய்துட்டேன், நான் இத்தனை மணி நேரம் இப்படி எல்லாம் செய்துட்டேன், ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டா என் பேரு ஜீவ புஸ்தகத்துல ஐயா இங்க எழுதி இருக்கு. அதாவது ஒரு விசேஷித்த தன்மை என்னது? நமக்கென்று அவர் நியமித்து வைத்திருக்கிறார். அதாவது பிள்ளைகளுக்கென்று, தெய்வ ஜனத்துக்கென்று ஒரு தன்மையை அவர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நியமனம் என்னது? முதலாவது வெண்வஸ்திரம். இங்க வந்தா இந்த வேதத்தின் அடிസ്ഥാനத்தில் போன வெண்வஸ்திரம் தரித்து அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு அவருடைய உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும். அதுதான் விசேஷம். அவன் இந்த இதை பெற்றுக்கொள்ளாம நீ விசுவாசியா இருக்கிறதுனால நல்ல பேர் இருக்கு. ஐயோ நல்ல விசுவாசி, நல்லா கொடுப்பாரு, நல்லா உழைப்பாரு, நல்லா ஜெபிப்பாரு, நல்லா ஊழியம் செய்வாரு, நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு. இது அல்ல உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய தன்மை. இதை தெளிவா இந்த வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. ஒருவேளை இதை புரிந்து கொள்வதில் தான் நமக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் ஈஸியா எடுக்கிற ஒரு கிறிஸ்தவன் தான் இன்னைக்கு பூமியில இருக்கிறது. என் ஆதியில உள்ள கிறிஸ்தவர்கள், 3ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிற வேளையில அந்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது ஈஸ்டர்ன் ஃபெய்த் அண்ட் வெஸ்டர்ன் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்தியா கடைபிடிக்கிறது வெஸ்டர்ன் ஃபெய்த், ஈஸ்டர்ன் ஃபெய்த் இல்ல. அதாவது வெஸ்டர்ன் ஃபெய்த்னு சொல்றது இந்த நாகரிக, இந்த வேஷம் காட்டுதல். ஈஸ்டர்ன் ஃபெய்த்னு சொல்ற வேஷம் காட்டாது. அது பாரம்பரிய கட்டுப்பாட்டுக்குள்ள தங்களை அடக்கி ஆளுகிற ஒரு அனுபவம். அந்த ஈஸ்டர்ன் ஃபெய்த்ல போனீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நீங்க நெட்லயே பார்க்க முடியும், படிக்க முடியும். அங்க போகிற வேளையில ஒரு காரியத்தை ஈஸ்டர்ன், இன்னைக்கு நம்முடைய சபைகள் எல்லாமே இந்த நாகரீக வேஷம் கட்டிக்கிட்ட நான் பரலோகம் போலாம் நினைக்கிறேன். நடக்காது. இந்த ஈஸ்டர்ன் ஃபெய்த்ல நான் ஒரு ஊழியருடைய பேரை மறந்தேன். அந்த ஊழியருடைய காரியத்தை நான் படித்துக் கொண்டிருக்கும் போது என் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. அது 3ஆம் நூற்றாண்டுல என்ன செய்யப்பட்டாருன்னா அவருடைய கழுத்தை வெட்டினாங்க. கழுத்து வெட்டப்பட்ட போது அவர் பிரசங்கம் பண்ணுகிற வேளையில அவர் தன்னுடைய கழுத்து இப்ப வெட்டி கீழே போட்டாங்க. ஆனா அந்த சரீரம் குறிந்து கழுத்து அவருடைய தலையை தன் கையில எடுத்துட்டு 3 கிலோமீட்டர் நடக்க இந்த வாய் பேசிக்கிட்டே இருக்குது. இப்ப கழுத்துல தலை கிடையாது, தலை கையில இருக்குது. இந்த சரீரம் ஒண்ணு நடக்குது. இது 3ஆம் நூற்றாண்டுல நடந்தது. 3 கிலோமீட்டர் பிரசங்கம் பண்ணது. அந்த சத்தம் உலகம் முழுதும் இன்னைக்கு எத்தனை பவர் ஆம்பிளிஃபையர் வச்சாலும் நடக்காதது போல அந்த தேசம் முழுதும் கலங்கிச்சு. அவ்வளவு பெரிய விசுவாசிகள் இந்த பூமியில இருந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஐயோ தெய்வம் அப்படி இப்படி சக்தியில நினைக்கிறாங்க. அதாவது ஒரு வேதனைகளை சகிக்கிறதை காட்டிலும் பெரிய சக்தி இந்த பூமியில இல்ல. ஒருத்தனை வேதனைப்படுத்துறது ஈஸியானது, ஆனா வேதனைகளை சகிக்கிற அந்த அனுபவம் மிகவும் கடினமானது. இப்ப அடுத்தவனை போய் கத்தி எடுத்து குத்தும் போது நமக்கு பெரிய சிறியும் சந்தோஷமும் வரும். அதே குத்து நம்ம உடம்புல விழுந்தா நமக்கு கண்ணீரும் வேதனையும் வரும். இது ஆராயிற தன்மை இல்லாத அநேக மதவெறியர்களா இருந்தாலும் சரி, இந்த வரித்தனம் கொண்டு வேஷத்தனம் காட்டுகிற அந்த பாவ சந்ததிக்கு முன்னாடி நாம் இந்த காலத்துல வாழ்கிறோம் உள்ளத எல்லா கிறிஸ்தவனும் உணரணும். வேதத்தின் ஆழத்தை புரியணும், தெய்வத்தின் சக்தியை உணரணும். தெய்வம் சொல்லுகிற ஆளை எப்படி ஆராதிக்கணுமோ அப்படி ஆராதிக்கணும். முதல் உன் வாழ்க்கையில இருக்க வேண்டியத என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும்படி நீ என்ன செய்திருக்கணும்? உன் வாழ்க்கை எப்படி நடத்தி இருக்கணும்? அது சங்கீதத்துல அந்த 18ஆம் அதிகாரத்துல 20 to 30 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது
அது தெளிவாக நமக்கு தெரியும். கர்த்தர் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். தொடர்ந்து, கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன், கர்த்தருடைய வழிகளை நான் கைக்கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை, நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. நல்லா புரியணும். அதாவது நான் கிறிஸ்தவன், நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. இன்னைக்கு என்ன செய்யறோம்? நான் துரோகத்தின் மேல துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அடுத்த வசனம், அவருடைய நியாயங்களை எல்லாம், அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், எனக்கு முன்பாய் நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை, அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. இல்ல, எனக்கு நேரம் இல்ல, சோ பிஸி. பிரமாணம் தள்ளி போட்டியா தள்ளி போடலையாண்டு இப்போ உட்கார்ந்து யோசி. யூ ஆர் சோ பிஸி. ஏன்னா அவனுக்கு பிரமாணத்தை என்ன செய்ய முடியல, ஆமென், கை கொள்ள முடியல. அடுத்தது, அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து, அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து, என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன், என் துர்க்குணத்துக்கு நான் என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். ஆகையால் கர்த்தர் நல்லா புரியணும். அதையும் நான் எப்படி என் மன உண்மையாயிருந்து, நான் மன உண்மையாயிருந்து. வேற யாருக்கு உண்மையா இருக்கண்டா? நீ குடும்பத்துல அப்பனுக்கு உண்மையா இருக்கண்டா, பிள்ளைக்கு உண்மையா இருக்கண்டா, பெற்றோருக்கு உண்மையா இருக்க வேண்டாம், இல்ல மனைவிக்கு உண்மையா இருக்க வேண்டாம். முதல்ல ஓம் மனசுக்கு நீ உண்மையா இருக்க பாரு. நீ மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன், என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும், ஆகையால் கர்த்தருடைய நீதிக்கும், தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும், தம்முடைய கண்களின் முன்னிருக்க என் கைகளின் சுத்தத்துக்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார், தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், எப்படி தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், உத்தமருக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், புனிதருக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராயும் தோன்றுவீர். இது சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர், சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். போதும். இது ஒரு கேரக்டர். அதாவது பவுல் தன்னுடைய சங்கீதக்காரன் அந்த தெய்வ பிள்ளைகளுடைய தன்மைகளை அங்க பேசுகிற வேத பாகம். அதனால இந்த பைபிள ஒண்ணு நல்லா வாசித்தால ஒரு தேவனுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன் உள்ளது. அவர் ஆலயத்துல இருந்து என்ன செய்வாரா, என் விண்ணப்பத்தை கேட்பார். இன்னும் ஒரு அதுல ஒண்ணு இருக்கு, அவருக்கு கோபம் வரும். அவர் என்ன செய்வாரு, என்ன தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வார், பாதுகாப்பாக இருப்பார். அந்த 11வது வசனம் 6, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவியில் ஏறிட்டு அப்பொழுது பூமி அசைந்தது. இந்த வசனம் எதுக்கு வாசித்தேன்னு சொன்னா, ஒரு ஸ்தானாதிபதியா இந்த பூமியில ஒரு மனுஷனுக்கு வாழ முடியும் சொன்னா வேதம் தெளிவா ஒரு காரியம். ஒரு ஸ்தானாதிபதிக்கு 3 காரியங்கள் உண்டு. அதையும் நான் சொல்லல. இப்ப என்ன 3, அதாவது இந்த குவாலிஃபிகேஷன் செலக்ஷனுக்கு வேண்டு வந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை குறித்து நான் பேசுகிறேன், அதை சொல்றேன். செலக்ஷன்ல 3 காரியம் வேணும்னு சொன்னேன். ஒன்னு அறிவு வேணும், ஞானம் வேணும், குணம் வேணும், கேரக்டர் வேணும். இந்த அறிவு, ஞானம், கேரக்டர் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி தான் தானியேல் 12:3 பார்க்கிறோம். இன்னைக்கு அறிவு, ஞானம் இதுகள் எல்லாம் இல்லாததுடைய நிலைமை தான். ஏன்னா இன்னைக்கு அறிவு, ஞானம், கேரக்டர், சுவாபங்கள் இன்னைக்கு நம்மளை கண்டாலே மற்றவன் என்ன செய்யறான், ஏளனம் பண்றான். ஆனா உன் கேரக்டர்னால, உன் நடத்தையினால ஆதி காலத்தை ஒன்னு யோசித்து பாரு. ஒரு ஊழியக்காரன் வர்றான் அப்படின்னு சொன்னா, இல்லை ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் வருதுன்னு சொன்னா தேசத்துல எவ்வளவு மதிப்பு இருந்ததுன்னா, ஊழியக்காரன் ஆவதற்கு காரணம், நான் என்னுடைய வீட்டு பக்கத்துல ஒரு நண்பனோடு உட்கார்ந்து இருக்கிற வேளையில நடந்த ஒரு விவாகத்துக்கு
அந்த ஊழியக்காரனுடைய வருகைக்காக காத்திருந்த அதிகாரிகளை பார்த்தபோது, அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆசை என்னது, ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகணும், தப்புகளை எல்லாம் அடிக்கணும், பிடிக்கணும், அதுதான் என்னுடைய சிந்தனையா இருந்தது. ஆனா அதை காட்டிலும் ஒரு பெரிய சிந்தையை நான் கண்டது என் வாழ்க்கையில ஒரு நாள் பார்த்தேன். அப்படின்னு சொன்னா, ஒரு விவாக ஒரு வீடு, அந்த வீட்டுல வந்து ஜெபிப்பதற்காக பாஸ்டர் வரணும். இது நான் சொல்லுகிறது இப்ப இல்ல, 1977 வருஷத்துல சொல்லுகிறேன். அன்னைக்கு பைக்கு, கார் இதெல்லாம் இல்ல. எங்க ஊர்ல நடந்து வரணும்னா எங்க ஆலயத்துக்கும் எங்க வீட்டுக்குமே ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அன்னைக்கெல்லாம் நடந்துதான் ஆலயத்துக்கும் நடந்துதான் வருவோம். இன்னைக்குதான் காரு, ஈவன் ஹெலிகாப்டர் கூட எடுக்க போறோம், அது வேற கதை. அப்படி நடந்து வர்ற இடத்துல இந்த 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்தாதான், ஒரு ஊழியக்காரன் வந்தாதான் அந்த வீட்டுல என்ன செய்யப்படும். அந்த வீட்டுல, அதுவும் சாதாரண ஒரு வீடு அல்ல, வெல் குவாலிஃபைடு அண்ட் நல்ல ஒரு பெரிய பணக்காரனுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ள நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கல்யாணத்துக்காக இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, அங்கேயே ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ளேயே பல டிபார்ட்மெண்ட்கள்ல அதிகாரம், அன்னத்து நாட்கள் 77 காலகட்டத்தில் அதிகாரத்தில் உள்ள நபர்கள் இருக்காங்க. ஆனா யாருமே எதுவுமே செய்ய முடியல. ஊழியக்காரன் வரவுக்காக அந்த பக்கத்தில் ஓடி வண்டியை விடுறாங்க, இந்த பக்கத்தில். ஆனா அவரு குறுக்க என்ன செய்யறாரு, அந்த தோட்டங்களுக்கு இடையிலோடி நடந்து வந்ததுனால அங்க நடந்த சம்பவம் அவர் என்ன செய்ய வேண்டியதா இருந்து, வருவதற்கு லேட் ஆகுது, 2 கிலோமீட்டர் நடக்கணுமே. ஆனா அந்த வாகனங்கள் ஓடி ஒண்ணு அங்க போறதும் கொஞ்சம் கஷ்டமான. ஆகவே இந்த இடத்துல அவருடைய வருகிறார் காத்திருந்த இந்த ஆட்களுடைய தன்மையை பார்த்த போது, இன்ஸ்பெக்டர் வரைக்கும் காத்திருக்காரு அப்படின்னு நான் என் கண்ணு கண்ட உடனே, அப்ப இதுதான் டாப் மோஸ்ட் நினைச்சுதான் நான் அந்த ஊழிய பாதைக்கு வந்தது. ஊழிய பாதையை செலக்ட் பண்ணினது. அப்ப இந்த ஊழிய பாதையை செலக்ட் பண்ணி ஏன்னா இருக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு பாருங்க, பஸ்ல ஏறி போக முடியல, ரோட்ல போக முடியல, எங்கேயுமே போக முடியாம எல்லாவனுடைய பரியாசத்துக்கும் எல்லாவனுடைய நிந்தைக்கும் ஆளாகி மாறி இருக்கிறோம். 77 காலகட்டங்கள் அதல்ல. 77 காலகட்டங்கள் ஊழியர்களுக்கு சாட்சி இருந்து, வாழ்க்கை இருந்து, அவங்க உண்மையான அம்பாசிடர்ஸா இருந்தார்கள். இன்னைக்குள்ள அம்பாசிடர்ஸ பாருங்க, அது ஏது டினாமினேஷன் உள்ள அம்பாசிடரா இருந்தாலும் சரி, நீ இன்னைக்கு டினாமினேஷன் அம்பாசிடர் தான், நீ பரலோக அம்பாசிடர் அல்ல. நீ பரலோகத்தில் அம்பாசிடரா இருந்திருந்தால் அது தன்மை வேற. இன்னைக்கு கொரோனா எல்லாம் ஒரே நிமிஷத்துல 3 நாள் உபாசம் ஒண்ணு வேண்டாம், ஒரு வார்த்தையினால ஓடி போயிருக்கோம். நீயும் நானும் விரட்ட முடியாத ஒரு நிர்பாக்கியத்துல இருக்கிறோம் அப்படின்னு. ஏன் சொன்னா, நீயும் நானும் ஆராதிக்கிற, ஏன் சொன்னா, ஒரு சிட்டிசன் ஆஃப் ஹெவன் ஹேஸ் ஆல் த ரைட் இன் ஹெவன். ஏன்னா அதுதான் இங்க 12ஆம் மார்க் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து வாசித்தா இயேசு சொல்லியிருக்க. அவனு வாசித்து பாரு. அவர் 12 அழைத்து முதல் அதிகாரம் என்னது, அசுத்த ஆவியை துரத்த. அடுத்தது வழிக்கு பையை ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் காசை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும். கையில ஒரு தடி மாத்திரம் இருக்கணும், பாக்கி ஒன்னும் எடுக்க வேண்டாம். தடி என்னத்துக்கு, ரோட்ல வர நாய்களை எல்லாம் அடிக்கவா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கேட்டார். அடுத்தது பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படும் வரைக்கும் அங்கே தானே தங்கி இருக்கணும், ஊர் சுத்த கூடாது. அடுத்தது எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தார், நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். அடுத்தது நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது லெகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அடுத்த வசனத்தை பாரு. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேக நோய்களை எண்ணெய் பூசி. இப்ப எண்ணெய் வைத்தியன்கிட்ட தானே போனோம், அங்க அழகா இருக்கு வேதம். அன்னைக்கு அப்போஸ்தலர்கள், தேவன் அனுப்பினவர்கள் எப்படி இருந்தார்கள்? முதல் அதிகாரமே பிசாசு வரட்டும், வியாதியை குணமாக்கவும். இன்னைக்கு பிசாசு வரட்டும், வியாதியை குணமாக்க ஒரு பாஸ்டரை கொண்டு அதுக்கு ஸ்பெஷல் ஆயிட்டு அதுக்குன்னு கொஞ்சம் பேர் இறங்கி இருக்காங்க. ஆனா இங்க வேதத்துல தெளிவா இருக்கு, நீங்க அதாவது இந்த அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னா போதாது. ஸ்தானாதிபதிகள் சொன்னா ஸ்தானாதிபதியினுடைய அதிகாரங்கள் தெரியணும். முதல்ல 3 காரியம். அதாவது ஒரு ஸ்தானாதிபதிக்கு பொறுப்பு இருக்கு, அதிகாரம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. ஒரு ஸ்தானாதிபதி
ஒரு இடத்துல போயாச்சுன்னா ஒரு நாட்டுல அடுத்த நாட்டுல போனா அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு, பொறுப்பு இருக்கு, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி. they are representing the citizenships as well as their own country character. தேசத்தினுடைய எல்லா தன்மைகளையும் வெளிப்படுத்துகிற பொறுப்பு. அடுத்து அவர்களுக்கு அதிகாரம், அடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. அந்த பாதுகாப்பு தான் நான் இங்க வாசித்தேன். ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொல்லி அந்த 18 சங்கீதம் 18 ஆலயத்தில இருந்து பதில் கொடுத்து அந்த ஜனங்கள் அவரை கூப்பிடுகிற வேளையில அவர் என்ன செய்யறாரா, அவர் இவன் சத்தத்தை கேட்கிற நேரத்துல பூமி குலுங்கிரும். உனக்கு பாதுகாப்பு, ஆண்டவர் தருகிற பாதுகாப்பு அப்படிதான் இருக்கும். தேவனுடைய ஜனங்கள் தேவனை கூப்பிடுகிற வேளையில பூமியே என்ன செய்யும், அவர் செவி கொடுக்கிற வேளையில பூமியில அசைவு உண்டாகும். ஆனா இன்னைக்கு நம்ம யாரு எல்லாருமே, நானும் பேஸ்புக்ல வந்தேன், நான் இப்ப கெதிகட்டு வாரத்துல ஒரு நாள் வாரேன். டெய்லி வாரவங்க, காலையில வாரவங்க, சாயங்காலம் வாரவங்க, பேஸ்புக்கை வச்சு நடிக்கிறவங்க, பணம் உண்டாக்குறவங்க, சம்பாதிக்கிறவங்க, ஐயா இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு நான் இது என் கெதிகேடுன்னு சொல்றேன். எனக்கு வேதத்தை போதிக்க வேறொரு வாய்ப்பு கிடைக்காதபடியினால இன்னைக்கு என்னுடைய கையில கம்ப்யூட்டர் 1994 என் கையில கம்ப்யூட்டர் இன்டர்நெட் வந்தது. அன்னையில இருந்து இன்னும் வரைக்கும் காணொளிகள் மூலமாய் செய்தியை கொடுக்கிறதோ பேர் எடுக்கிற ஒரு ஆசை எனக்குள்ள ஆண்டவர் உருவாக்கவில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, அவைகள் மூலமாய் தேவன் காணொலி மூலமாய் அசைவாடுகிற தேவன் இல்ல, மனுஷர் மத்தியிலே அசைவாடுகிற தேவன். அதனால மனுஷர்கள் கூட்டத்துல தான் ஆண்டவர் இருப்பாரே தவிர ஒயர்லோடி இப்ப காற்றிலோடி உன்கிட்ட பேசுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால அந்த நம்பிக்கையோடு நான் செய்யவில்லை. இது கடமையை நிறைவேற்ற வேண்டும், ஓய்வு நாள் ஆராதிக்க வேண்டும், ஓய்வு நாள் ஆராதனை விரும்புகிற ஜனத்துக்கு வசனங்களை எப்படியாய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. The responsibilities laid on my life, therefore I am just sitting in front of this camera, otherwise I won't be. ஏன்னா தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுகிற ஒரு பொறுப்புணர்வு தானே தவிர இது சம்பாதிக்கும் ஒரு உணர்வு இல்ல. அதனால வாழ்க்கையில சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஸ்தானாதிபதியா இருந்தா எப்படி இருக்கணும், அறிவுள்ளவனா இருக்கணும், ஞானம் உள்ளவனா இருக்கணும், குணநலம் உள்ளவனா இருக்கணும். எப்படிப்பட்ட குணநலம்? தானியேல் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நாட்களிலும் பிரகாசம் உண்டாகும். 12:3 எல்லா நாட்களும் எல்லா காலத்திலும் நீ பிரகாசம் உள்ளவனாய் இருப்பாய். ஒரு காடுவாசியது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரத்தை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அது அந்த ஞானம், அறிவு, ஞானம், சுவாபம், இந்த 3 சரியா இருந்தா பிரகாசம் இருக்கும். அந்த ஞானம் இருந்தா இன்னத்த நிலைமை நாம் புரிந்திருப்போம். அந்த ஞானம் என்னது? நீங்க வாசித்தால் இன்னைக்கு உள்ள நிலைமை என்னது? ஏசாவுல தெளிவா இருக்கு. 8ஆம் அதிகாரம் 12-13 வாசித்து பாரு. இன்னைக்கு உள்ள நிலைமையை புரியாத ஒரு அம்பாசிடர் ஆக முடியுமான்னு கேட்கிறேன். அதான் என் கேள்வி. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறது எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே என்ன செய்ய பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்னது? அது கொஞ்சம் அதுல வாசிக்கணும். இந்த இடம் புரிய வேண்டி சொல்றேன். அந்த 12ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? கட்டுப்பாடுன்னு சொல்லுகிறவைகளுக்கு நீங்கள் பயப்படாமல். இன்னைக்கு கட்டுப்பாடு, வாழ்க்கை முழுவதும் கட்டுப்பாடு. எதுக்கு எடுத்தாங்க? கொரோனா வந்துடும், கட்டுப்பாடு. கொரோனா கட்டுப்பாடு. நீ இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன் நாமம், உன்னுடைய நெற்றியில தேவனுடைய நாமம் இருக்கு. தேவன் யார்? அது இன்னொரு பாகம். நீ புரியாம நம்ம பேச முடியாது. உனக்கு நெற்றியில தேவ ஜனத்தின் நெற்றியில தேவ நாமம் இருக்கு. 9 ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. உனக்கு என்ன இருக்கு? பெண் வஸ்திரம் இருக்கு. அதனால நான் ஏற்கனவே சொன்ன விசுவாசி பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த 3 தன்மை இல்லாத ஒருத்தனுக்கும் பரலோகம் கிடையாது. இதை நான் பேசும்போது அநேகர் என்கிட்ட கோபப்படுவார்கள். நான் அதை பற்றி கவலைப்படல. நான் சொல்ல உண்மைதான் சொல்ல. நானே போகலான்னு கேள்வி கேட்பேன். எனக்கே சந்தேகமா இருக்கு, பயமா இருக்கு. காரணம், ஜீவ புஸ்தகத்துல பேர் இருந்தால் தன்மை என்ன? ஞானம் இருந்தால் தன்மை என்ன? ஞானம் இருந்தால்
அட்லீஸ்ட் தானியேலுடைய ஞானம் அங்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அது நித்திய காலம் பிரகாசம் உள்ளதாய் மற்றவர்களை என்ன செய்கிறது? அது ரட்சிக்கிற ஒரு நட்சத்திரமாய், நீதியில நடத்துகிற நட்சத்திரமாய். இன்னும் என்னால நீதியில வந்த எத்தனை பேர் என்று எனக்கு கணக்கு கொடுக்க முடியாது, நானே நீதி இல்லையே. அப்படி இருக்கும்போது தன்னை குறித்து பெருமை பாராட்டுகிற வெளிவேஷத்தின் ஊழியத்தின் பாதையில நிக்கிற என் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ இது உணர்ந்தே தீர வேண்டும் என்று சொல்லுகிறேன். இது கடைசி கால எச்சரிப்பின் சத்தம் மட்டுமல்ல, நிறைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் உள்ளவன் எப்படி இருக்கிறான்? சூரியனை போல பிரகாசம் உள்ளவனாயிருப்பான், அறிவில் தெளிந்திருப்பான். அவன் சுவாபங்கள் எப்படி இருக்கோ அது பரிசுத்தமாய் இருக்கோ, அவன் சுவாபத்தன்மைகள் எப்படி இருக்கோ. ஒரு அம்பாசிடருடைய அதிகாரங்கள் என்ன? இந்த அறிவுகள் நமக்கு இல்ல. சாத்தான வரட்ட வேற ஒரு ஊழியக்காரன், அற்புதம் செய்ய இன்னொரு ஊழியக்காரன், இன்னொரு எல்லாம் டிபார்ட்மெண்ட், இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பிரிச்சது போல தியாலஜி டிபார்ட்மெண்ட் பிரிச்சு வச்சுக்கிட்ட வேலை காட்டுனா ஒன்னும் இந்த பிரிவு ஊழியம் அல்ல. Every aspect of power of God dwells on you. அந்த தேவனுடைய வல்லமை உனக்குள்ளேயே நிலைத்திருக்கிறதே தவிர நீ இந்த வேஷம் போடுகிற வாழ்க்கையை காட்டக்கூடாது. டிபார்ட்மெண்ட் பிரிக்க இல்லை. இது சைல்டு டிபார்ட்மெண்ட், இது யூத் டிபார்ட்மெண்ட். முதலாவது be ambassador of Christ. உன் கேரக்டர் எவரி டிபார்ட்மெண்ட் ஸ்டில் யுவர் டெத். நீ யூத்துக்கு யூத் ஆகும், வாலிப நீ சின்ன பிள்ளைக்கு சின்ன பிள்ளை ஆகும், நீ முதியவனுக்கு முதியவன் ஆகும். இருந்தால்தான் நீ அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்டே தவிர நாங்க சும்மா ஒரு பதவியும் பட்டமும் டிகிரியும் வச்சு அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் ஆக முடியாது. First let us realize that whether we are having the seal of God on our forehead, நம்முடைய நெத்தியில தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டதாண்டு உள்ளதை உணர்ந்து வாழுவோம். எல்லாம் அதே ஒரு வேளையில ஊழியக்காரனுக்கு விசுவாசியும் சேர்ந்துதான். நீ விசுவாசி பல்லவத்துக்கு போக முடியாது தெளிவான வசனத்தை தந்த. இன்னும் அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது? என்னோட கேள்வி கேட்க கூடாது. அநேகர் கேள்வி கேட்கிறாங்க, நாங்க போக மாட்டோமா? நான் நீ கொடுத்த காணிக்கைனால போக முடியாது திரும்ப அடிச்சே பேசுகிறேன். இதுல தெளிவாகவே சொல்றேன், நீ அப்படி போக முடியாது. நீ மல்கிசேதேக்கின் முறைமையின்படி செய்ய வேண்டியதை செய்துட்டே இரு, அது வேற காரியம். அதுக்காக நீ கொடுத்த காணிக்கையும் உன் பேர் அங்க ரெண்டு என்னது சர்ச்சுக்குள்ள நேம் பிளேட்ல வாரதுனாலயோ இல்ல சர்ச்சில் லிஸ்ட்ல போட்டிருப்பாங்க இன்னார் இவ்வளவு காணிக்கை, இன்னார் இவ்வளவு காணிக்கை, அந்த லிஸ்ட்னால இல்ல. உனக்கு சங்க காணிக்கை உன் சங்க காணிக்கைனாலே அல்ல. இது பரிசுத்தம் இல்லாத ஒருவனுக்கும் பரலோகத்துல இடம் இல்ல. உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல பேரையும் நீ பரிசுத்தத்தையும் உனட்டில தேவனுடைய நாமம் தரிக்கப்பட வேண்டும். நீ அந்தி கிறிஸ்துவின் நாமம் தரிக்க போகிற நாள் இது. அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் சொல்லக்கூடிய என் அருமையான தேவ ஜனமே, நீ தேவனுடைய சானாதிபதியா இந்த பூமியில வாழ்வது உண்மைன்னு சொன்னா உன்னுடைய சிட்டிசன்ஷிப் இன்னும் எபிரேயர்ல நாம் வாசித்து சொல்ல வேண்டிய உண்டு. நாம் எல்லாம் இந்த பூமிக்கு பரதேசிகள். நம்முடைய நிலையான வீடு பரலோகம். அந்த பரலோக வீட்டுக்கு போறதுக்கும் பரலோக வீட்டில் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்தை சுதந்திரிப்பதற்கும் பரலோக ராஜ்யத்தில் நம்ம உட்கார்வதற்கும் நமக்கு தேவையாக இருக்கிற தன்மைகளை நாம் இந்த வேதத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடியும். அதனால பரதேசியா வாழ்கிற இந்த பூமியினுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டதுனால, ஆமென், அதிகார தோரணைகளுக்காக அடி போட்டதுனால நாம் பரிசுத்தமாக முடியாது. நீ பரிசுத்தவானும் அல்ல. அதனால பரிசுத்தவான் யாருன்னு சொல்லியத தெளிவாய் புரிந்து வாழ்க்கையில அவன் அறிவுள்ளவனா இருப்பான், ஞானம் உள்ளவனா இருப்பான். அவன் நடத்தைகள் யாராலும் குறைபடுத்தப்படாது. நீ பரிசுத்த ஜாதியாய் இருப்பாய் என்று பைபிள்ல சொல்லி இருக்கு. அதனால இன்னைக்கு அநேகருடைய ஜாதி பிரச்சனைகள் சபைக்குள்ள இருக்கு. உன்னுடைய ஜாதி என்னன்றது தெரிஞ்சுக்க. நீ பரிசுத்த ஜாதி அப்படிங்கிற கரை திரை இல்லாத ஒரு வாழ்வை தேவன் உனக்கு தரும் வரைக்கும், அப்படிப்பட்ட வாழ்வுக்கு நீ கடந்து வரும் வரைக்கும் உன் வாழ்க்கையை தெளிவுபடுத்தாம ஏதோ அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் ஒரு தலைப்பு வந்தது, நான் 2-3 தூதர் அந்த பாஷை லாங்குவேஜ் எல்லாம் இங்க தேவையில்லை. ஆமே, நீ தேவையானது தெளிவானது வேதத்தின் அறிவு உனக்குள்ள தேவையாயிருக்கிறது. கொஞ்சம் லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால, கொஞ்சம் பண்டிதனாய் இருக்கிறதுனால பரலோகத்துக்கு யாரையும் கொண்டு போக முடியாது. பரிசுத்தனாய் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர உன்னுடைய பாண்டியத்துவம் உன்னை ஒரு நாளும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இன்னை பாண்டியத்துவத்துல பிரசங்கம் பண்ணி மகிழ்கிற வாழ்க்கையை அநேகர் வச்சிருக்கிறீங்க. தயவு செய்து என் தெய்வ ஜனம், இன்னை உணர வேண்டிய நேரம். நீ முழங்கால நிக்க இடத்துல எல்லாம் பணந்தாரும் பாதுகாப்புத்தாரும் கேட்க வேண்டாம். பீயிங் அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட், நீ தேவனுடைய ஒரு ஸ்தானாதிபதியா இருந்தா, இன்னைக்கு நம்முடைய பாரதத்தினுடைய ஸ்தானாதிபதிகள் இன்னொரு நாட்டுல இருக்கும் போது அவங்களுக்கு அந்த நாட்டுக்காரன் என்ன பிரச்சனை உண்டாக்குனாலும் உடனடியாக இந்த நாட்டில இருந்து போறது போலதான். அது அங்க தெளிவாய் சொல்ல
சொல்லப்பட்டது. கர்த்தர் தான் என்ன செய்கிறாரா, அவர் அவன் சத்தத்தை கேட்ட உடனே அவர் பூமி அதிரத்தக்க ரீதியில செயல்படுத்துகிற வேதம் தெளிவா இன்னைக்குள்ள வேத பகுதியில வாசி. யோசுவாவிட்ட என்ன சொன்னா, உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை சொன்னாரு. நான் ஒருபோது உன்னை விட்டு மாற மாட்டேன். அங்க யோசுவாவுடைய பாகமும் இருக்கும். எல்லா பகுதியும் தெளிவாய் போதிக்கிற ஒரு நேரத்துக்கு இந்த காணொளியில முடியாததுனாலும் பல நேரம் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய இருக்கிறதுனாலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் இந்த பூமியில வாழ்வதற்கு தேவையாயிருக்கிற 3 காரியம். முதலாவது அவருடைய நாமம் தரித்திருக்க வேண்டும். அவருடைய நாமம் உன் நெற்றியில இல்லாமல் போனால் அந்த கிறிஸ்து நாமம் நீ தரிக்க போகிறாய். அது ஞானமா இருந்துக்க. அந்த ஞானம் இல்லாமல் போனால் இன்னைக்கு என்னது உன்னை என்ன வாசித்தேன்ல, கட்டுப்பாடு உன்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது எல்லாமே வேதத்துல இருக்கு. அந்த கட்டுப்பாட்டினுடைய பயம் உனக்கு தேவையில்லை. நீ செய்ய வேண்டிய சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தப்படுத்துன்னு சொன்ன அர்த்தம் என்னது? தேவனை பரிசுத்தப்படுத்துன்னு சொன்னா அந்த தேவனுடைய ஜனம் தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிதல் தான் தேவனை பரிசுத்தப்படுத்த. அவர் சொல்றதை நம்பணும். அதுல என்னது, அவருக்கு அஞ்சவும் அவருக்கு பயப்படவும் செய்தா போதுமே தவிர இந்த பூமியில இன்னைக்கு இருந்து நாளைக்கு காணாம போற அதிகாரிகளுக்கும் ஆணவங்களுக்கும் பயப்படுகிற வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு ஆமென் தானியேலுடைய வாழ்க்கை நமக்கு வரட்டும். முழங்கால அங்க சட்டம் இருக்கு. எவனாவது சிலையை தவிர வேற எங்காவது நின்று ஜெபம் பண்ணினா அவனை கொல்லுவேன்னு சொல்லி சட்டம் போட்டவரும் தானியேலும் அவனுடைய நண்பர்களும் எப்படி ஜெபம் பண்ணி உலகத்துல வாழ்ந்தார்களோ அது நமக்கு சாட்சியா வைத்திருக்கிறது போல ஜெப நேரங்கள் தெளிவாக்கப்படட்டும். ஜெபிக்க வரல, எனக்கு பணம் கிடைக்குமா, எனக்கு சுதந்திரம், எனக்கு பாதுகாப்பு தரும், ஒண்ணு நீ கேட்க வேண்டியதில்லை. இஃப் யூ ஆர் அம்பாசிடர் ஆல் யுவர் நீட்ஸ். அதாவது இன்னொரு நாட்டுல போய் இருக்கிற தூதரகத்துல வேலை செய்கிறவனுக்கு அவனுக்கு என்ன தேவையோ சகலமும் அவன் அனுப்பின நாடு கொடுக்கிறது போல கர்த்தர் உன்னை அம்பாசிடராக இந்த பூமியில வைத்திருந்தால் உனக்குடைய தேவைகள் சகலத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அதனால முதல்ல நீ தெரிந்திருக்க வேண்டிய காரியங்களை தெரிந்து வைத்துக்கொள். உன் கொன்னனால ரொம்ப முக்கியம், உன் சுவாபம் ரொம்ப முக்கியம். சுவாபத்துல தான், அந்த கேரக்டர்ல தான் பரிசுத்த தன்மை. அந்த வஸ்திரம் தரிக்கிறதுல தான் ஆமென். இந்த வஸ்திரம் சொல்றது உன் சுவாபத்தியாக சொல்லுகிறது. உடனே நீ போய் போத்தீஸ்ல இப்ப எல்லாமே வீட்டுல கொண்டு கொடுக்க அதை வாங்கிட்டு வரேன்னு போறாக்கு இல்ல. அந்த இது உன்னுடைய சுவாபம். வேதத்துல சொல்லப்பட்ட கேரக்டர் சொல்றது நீ தரித்திருக்கிற வஸ்திரம் சொல்றதும் ஒண்ணுதான். சுவாபமும் வஸ்திரமும் ஒன்னாக தான் இருக்கும். நீ தரிக்கிற வஸ்திரம் உன்னை வெளிப்படுத்தும். அதனால நீ எப்படிப்பட்ட ஆள் உள்ளது உன் வஸ்திரம் உனக்கு வெளிப்படுத்தும். அதான் அவர் வெண் வஸ்திரம் தருகிறார், பரிசுத்த வஸ்திரம் தருகிறார். உன் குணங்கள், உன் சோபங்கள், உன் நடத்தைகள், உன் உணர்வுகள், உன் நினைவுகள் எல்லாமே பரிசுத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை என் அருமையான தெய்வ ஜனமே நீ உணர வேண்டும், நீ சிந்திக்க வேண்டும், நீ படிக்க வேண்டும். கர்த்தர் உன்னோடு பேசட்டும் நிறைய காரியங்கள். ஆனா இனி ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது ரெப்ரசென்டிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கு வாழ்க்கையில every ambassador of Christ has the responsibility to respect, represent and reflect the citizenship. அவங்க வாழ்க்கையை எந்த தேசத்துக்குரியவர்கள் என்பதை அவர்கள் நிச்சயமாய் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தன்மை இருக்கிறது. அதுக்கு உனக்கு ஆண்டவர் தந்து பொறுப்பை தந்திருக்கிற, அதிகாரத்தை தந்திர, பாதுகாப்பை தந்திருக்கிறார். அதனால ஒரு அம்பாசிடர் வந்து நிச்சயமா ஐயோ எனக்கு பாதுகாப்பு இல்லை, ஐயோ எனக்கு பிழைப்பு இல்லை, ஐயோ எனக்கு வழி இல்லை, ஐயோ என்னை வழி நடத்துவார் இல்லை, ஐயோ எனக்கு அதிகாரி இல்லை. ஒரு அதிகாரியும் உனக்கு வேண்டாம். உன்னை நடத்துகிற கர்த்தர் அவர் உனக்கு பாதுகாப்பு தருகிறார். உனக்கு அதிகாரம், சாத்தான விரட்டுகிற அதிகாரம். சீசன் அனுப்பும் போது கீழே வாசித்தோம், அவர்கள் என்ன செய்கிறார், வியாதிகளை குணமாக்குகிறார்கள். அவர் எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள். இந்த தன்மைகள் எல்லா அம்பாசிடர்ஸுக்கும் நீ நானும் தேவனுடைய அம்பாசிடராக இருந்து ஆண்டோடைய காரிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அம்பாசிடர் மாறுவோம். கர்த்தருடைய காரியத்தை செய்வோம். வருநாட்களில் தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்க இந்த தன்மைகளை தரித்துக் கொள்ள அம்பாசிடர் பேசிக் குவாலிபிகேஷன் நமக்குள்ள உருவாக்க ஒரு காரியம் கூட சொல்லுகிறேன். முழங்கால நிக்கிற நேரம் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. ஐயோ எனக்கு பணம் இல்லைன்னு இருதயத்தை நினைக்கிறத விட்டுட்டு என் நெற்றியில தேவ நாமம் இருக்கிறான்னு ஒண்ணு யோசித்து பாரு. அடுத்தது நீ பார்க்க வேண்டியது உன் வஸ்திரம் கரைபட்டு இருக்கிறான்னு பாரு. அதுக்கு அடுத்தது நீ பார்க்க வேண்டியது உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறான்னுல. உன் ஜபத்துக்கு இந்த 3 அடிஸ்தான பவுண்டேஷனும் நிலைநிறுத்தி ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தர் உன்னை வருநாட்களில் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையினால தேவன் தாமே உங்களோடு பேசுவாராக. ஒரு நிமிஷம் நாம் எல்லாரும் அங்காங்க இருக்கிற நாம் வீடுகளில
அதே நிலைமையில ஒருவேளை பார்த்துட்டு இருக்கிற நபர் மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்டுட்டும் எல்லாரு கையிலும் மொபைல் இருக்காது, சிலர் கேட்டுட்டும் இருப்பீங்க. அதனால எல்லாரும் முழங்கால் படிப்படுவோம், ஆண்டோடைய சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரை என்னை உண்மையான ஒரு அம்பாசிடரா மாற்றும் ஆண்டவரை. நான் பூமியில ஏதோ ஆண்டவரை அப்பா நாம் ஒரு விசுவாசிக்கு பரலோகம் இல்லைன்னு உள்ளத ஆண்டவரை நாங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நற்சாட்சி இருக்கலாம் ஆண்டவரை, நாங்கள் எல்லா காரியத்தையும் செய்யலாம். ஆனாலோ ஆண்டவரை இந்த தன்மைகள் ஆண்டவரை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான வெண்வஸ்திரம் தரிக்காமல் போனால், உம்முடைய நாமம் எங்கள் நெற்றியில இல்லாமல் போனால், எங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லாமல் போனால் பரலோக ராஜ்யம் எங்களுக்கு இல்லை என்பதை ஆண்டவரை பூமியில உமக்காய் நாங்கள் அம்பாசிடராக இருக்கிறோம் சொல்லு ஆண்டவரை பெருமையை பேசினாலோ ஆண்டவரை நாங்கள் நடித்தாலோ ஆண்டவரை அது எங்கள் வாழ்வுக்கு ஆண்டவரை நிலையானதாய் மாறாது என்பதை இந்த வேத பகுதிகள் படிப்பிக்கிறதுனால ஆவியானவரே உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரை செவி சாய்த்து நிற்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்துல வருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கருத்துல ஒப்புக் கொடுக்கிற, ஒவ்வொருடைய இருதயத்தோடு நீ பேசும்படி ஆட்சேபிக்கிற இந்த காணொலியை ஆண்டவரை இனி வரும் நாட்களிலே காண்பவர்களாயிருக்கட்டும், அதை கேட்பவர்களாயிருக்கட்டும் ஆண்டவரை. இந்த சப்தமானது கிருபையும் வல்லமையும் நிறைந்ததாய் ஆண்டவரை மனம் திரும்புதலை உருவாக்குகிறதாய் இருக்கட்டும் ஆண்டவரை. நித்திய ராஜ்யத்துக்குரியவர்கள் மட்டும்தானே ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் என்று இல்லை, உம்முடைய ஜனம் என்று பேர் தரிக்கப்படுவார்களே தவிர இந்த பூமியின் ஆண்டவரை ஒரு ஆண்டவரை சான்றிதழ் ஒருவனையும் பரலோகத்தில் கொண்டு வராது என்பதை நாங்கள் உணர்ந்து வாழத்தக்கதாய் எனக்கும் எங்களுக்கும் ஆண்டவரை ஜீவ வார்த்தையினுடைய வேதத்தின் ஆழத்தை ஆவியானவர் போதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆவியானவரே இந்த நேரத்திலோ இந்த வார்த்தைகளை கேட்டு காணொலி மூலமாய் பார்க்கலாம், யூடியூப் மூலமாய் பார்க்கலாம், வாட்ஸ்அப் மூலமாய் பார்க்கலாம். ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீ பேச வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரை தொடர்ந்து பேசுவீராக. உம்முடைய கிருபை அவர்களில் வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனைகள் இப்ப ஆகாய ஆராதனையாய் இருக்கிறது. இந்த ஆராதனையும் இல்லாமல் போகிற ஒரு நாள் வரும் என்று சொல்ல வேதம் திட்டமாய் போதிக்கிறது ஆண்டவரை. 4 மூலையிலும் ஆண்டவரை காற்று பிடிக்கப்படும் என்று சொல்ல ஆண்டவரை வெளிப்படுத்தல் 7:1-2 வாசிக்கிறோம். ஆனாலும் அநேகர் ஆண்டவரை இவைகள் எல்லாம் உணராதபடி ஆமென் காற்றில்லாமல் போனால் அலைக்கற்றைகள் ஓடாது என்பது இன்னும் அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறது ஆண்டவரை. இந்த பூமியில வரப்போகிற நாச நஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை அறிகிற அறிவின் ஞானம் ஆண்டவரை எங்களுக்குள்ளே உருவாக்கி அருமையான ஜனங்கள் ஆண்டவரை வரப்போகிற சம்பவங்களை பிரசங்கித்ததால் போதாத ஆண்டவரை அந்த சம்பவங்களில் இருந்த தப்பித்துக் கொள்ளும்படியா முதலாவது எங்கள் நெற்றியில உம்முடைய நாமம் தரிக்கப்படும்படியா எங்கள் முழங்கால்கள் ஆண்டவரை பலன் அடைய நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நான் வேதத்தை வாசித்தேன் போதும் என்று விடுகிற கூட்டம் உண்டு ஆண்டவரை. முழங்கால கொஞ்ச நேரம் நின்று வேதம் வேண்டாம் என்று வைக்கிற கூட்டம் உண்டு ஆண்டவரை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆண்டவரை. வேதத்தை கேட்காதனுடைய ஜபா தேவனுக்கு அருவருப்பானது ஆண்டவரை. அப்பா வேறு எந்த வேஷத்தையும் நாங்கள் தரிக்காதபடி வேதம் பேசுகிறதை தெளிவாய் ஆண்டவரை செய்கிற அறிவுள்ள பிள்ளைகளா என்னையும் எங்களையும் மாற்ற ஆவியானவரை இந்த ஆண்டவரை இந்த பேஸ்புக் மூலமாய் ஆண்டவரை இந்த முகநூலில் ஆண்டவரை கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்துல பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்துல ஆண்டவரை இவர்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இவர்கள் மேல் உம்முடைய ஆவி அமர்ந்து இவர்களுக்கு வேண்டிய ஞானம், இவர்களுக்கு வேண்டிய கிருபை, இவர்களுக்கு வேண்டிய ஜெயம் இயேசுவின் நாமத்தில் உண்டாக ஜெபிக்கிறேன். தவறுகள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. சொல்ல வேண்டிய ஆவியானவர் பேச வேண்டிய காரியங்களை பிள்ளைகளோடு நீ பேசும். இயேசு மூலம் ஜெபிக்கிறாங்க நல்ல பிதாவே. பரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் வல்லத்தில் செய்யப்படுவதில்லை பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆரங்களை எங்களை தார். எங்கள் கண்ணாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கப்படுவதில்லை, எங்கள் பாவக்கடங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைப்படாமல் தீமை எடுத்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையவளே. ஆமென். இன்னாத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமோட வருஷ நாமத்தை ஸ்தோத்திரி. இன்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சேசால் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் காவலும் இன்னும் சதா காலம் நம்ம எல்லாருக்குள்ளும் தங்கியிருந்து அவருடைய வருகைக்காய் நம்மை ஆயத்தப்படும்.